எல்லாரும் எதுல திருப்தி படுறோம்னா வெறுமனே கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறதுல மாத்திரம் திருப்தி அடைகிறோம். பிவர் நம்ம பெற்ற அபிஷேகம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை என்றால் நாம் பேசுகிற அந்நிய பாஷைகள் ஃபேக். அந்நிய பாஷைங்கிறது மிராக்கல், அது அற்புதம், அதிசயம். இட்ஸ் அ லாங்குவேஜ். பிடிக்காது நான் சொல்கிறது, ஆனால் நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். அபிஷேகம் என் வாழ்க்கையில் என் நடத்தையை மாற்றலைன்னா நான் என்னையவே ஏமாற்றிக்கிறேன். நான் பண்ணுற கைத்தட்டும், நான் பேசுகிற அந்நிய பாஷை, நான் பேசுகிற ஜபம், இதெல்லாம் என்னை ஆவிக்குரியவன் அடையாளப்படுத்துறது. எது என்னை ஆவிக்குரியவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது? என் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறது. வரங்கள் இருந்தது, அந்நிய பாஷை இருந்தது, அறிவு இருந்தது, எல்லாமே சம்பூரணமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற கொரிந்து சபையை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், உங்களை நான் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லவே முடியல, உங்ககிட்ட ஆவிக்குரியவங்கன்னு நான் பேசவே முடியல. ஏன்? உலகத்தில் இல்லாத அசுத்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு நடுவில் இருக்குது. அவன் கட்சியை சார்ந்துக்கிட்டு பிரிவினை இருக்குதுன்னா நீங்கள் ஊழியர்களை